السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலின் பாடங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அந்நவ் சாமின், அதாவது பலவீனத்துடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பாடத்தில் 8வது வகையை பார்க்க இருக்கிறோம். அதை என்ன பார்க்கணும்? அந்நவ் சாமின் அல் மக்தூ, 8வது வகை என்பது மக்தூ, அதாவது துண்டிக்கப்பட்டது. இதை குறித்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வ ஜம்உஹு அல் மகாத்தி வ மகாத்திஉ வ ஹுவ அல் மௌகூஃப் அல தாபிஇ கௌலன் லஹு அவ் ஃபஅலன். சரியா? அதாவது மக்தூ என்று சொன்னால் அதனுடைய பன்மை மகாத்திஹு வல் மகாத்திஉ, 2 விதமான ஜெம் அதற்கு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், தாபியோடு நின்று விடுகின்ற சொல் செயல். அந்த சனது தாபியை கடந்து சஹாபிடத்திலோ அல்லது ரசூலுல்லாஹி அவர்களுக்கோ இத்திசாலாக இருக்காது. வஸ்தஅமலஹு ஷாஃபிஈ, அதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அமல் செய்கின்ற ஒன்றாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரிங்களா? சும்ம தபரானியு ஃபில் முன்கத்தியா, என்ன சார், அதே போல் இமாம் தபரானியும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. முன்கத்தி என்கிற அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க. மக்தூ என்பது முன்கத்தி தான். சரிங்களா? அசல் அது என்னது, முன்கத்தி என்கிற வகையை சார்ந்தது தான் இந்த மக்தூ என்பது. சரியா? இந்த செய்தியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்தூ என்பது பலவீனத்துடைய வகையில் 8வது வகை. அந்த வகையை பொறுத்தவரையில் அது மக்தூ என்று சொன்னால் முன்கத்தியா, அதான் அசல். அது இந்த முன்கத்தியான வகையை பொறுத்தவரையில் தாபியோடு நின்று விடுகிற அறிவிப்புக்கு தான் என்னது முன்கத்தி என்று சொல்லுவாங்க. சொல்லலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது முர்சல். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அதை விளக்கமாக சொல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது மக்தூ என்கிற வகைக்கு தான் முன்கத்தி என்று சொல்லுவாங்க. இந்த முன்கத்தியை உலுமுல் ஹதீஸுடைய இஸ்திலாஹுகளை இஸ்திக்ரார் ஆகிறதுக்கு முன்னாடி, அது ஸ்திரப்படுவதற்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அது சஹி என்று எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்க, அதை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற கருத்தை அவங்க சொல்கிறதுக்கான காரணம் தான். சரியா? இப்போ இதில் அபு ஹஃப்ஸ் இப்னு பத்ர் அல் முஸ்லி ஒரு கிதாபை தொகுத்துருக்கிறாங்க. என்னென்ன, மாரிஃபத்துல் வக்கூஃப் அலல் மௌக்கூஃப். சரிங்களா? மௌக்கூஃபான செய்தி மீது அது எப்படி அணுகிறதுன்றதுக்கான அதை பற்றி ஒரு அறிவு என்ற பேரில் ஒரு புத்தகத்தை தொகுத்துருக்கிறாங்க. அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மௌதுவாத்துகளில் அந்த ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன இல்லை, பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம் அல்ல. ஏன்னா மௌதுவாத்து வேறு, முன்கத்தி வேறு. சரிங்களா? அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பின்னாடி உள்ளவங்க அதற்கு பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்த மௌக்கூஃபுடைய முன்கத்தியோட வகையை சார்ந்த கிதாபுகளாக எதை கணக்கிடுவாங்கன்னு சொன்னால், முஸ்னஃப் இப்னு அபி ஷைபா, அப்துர் ரஸாக்கு, அதே இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர், இப்னு அபி ஹத்தீம் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர், இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர், இதெல்லாம் என்ன செய்வாங்க, இவங்களுடைய அறிவிப்புகளாம் அதிகமாக முன்கத்தி வகைகளாக இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய செய்தி. சரியா? அடுத்தது அந்நவ் தாசியா, 9வது வகை. இதுவும் பலவீனத்துடைய வகைகளில் ஒன்று. அல் முர்சலு, முர்சல் என்கிறது. முர்சல் என்று சொன்னால் இர்சால், அதாவது தொடர்பாக இருந்தது. முன்கத்தியுக்கும் அதே தான் அர்த்தம், முர்சலுக்கும் அதே தான் அர்த்தம். சொல்லலாம். ஆனால் இந்த இஸ்திலாஹாத்துக்கள், இந்த சொல் வழக்கு என்பது அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் அந்த துண்டிக்கப்படுகிற இடங்களை பொறுத்து அது மாறுபடும். சரியா? இப்போ தாபியோடு நின்று விடுகிற செய்திக்கு தான் என்ன செய்வாங்க, முன்கத்தி என்று சொல்லுவாங்க, அல்லது மக்தூ என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் சஹாபியோடு நின்று விடுகிற அறிவிப்பு, அது சஹாபிக்கு மேலே, அதாவது தாபி வரைக்கும் போயிட்டு தாபி என்ன செய்கிறாரு, சஹாபியோட சேர்த்து சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அது என்ன செய்யலை, இத்திசால் ஆகலை. அந்த மாதிரியான செய்திக்கு தான் என்ன சொல்லுவாங்க, முர்சல் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? முர்சலில் நிறைய வகை இருக்குது. அதில் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். விரிவான பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். சரிங்களா? இத்தஃபக்கல் உலமாஉ தவாயிஃபி அல அன்ன கௌல தாபி அல் கபீர், மூத்த தாபியோடைய கூற்று என்பது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா அவு ஃபஅலஹு யுஸம்மா முர்சலன்.
ஒரு தாபி என்ன செய்கிறாங்க, சஹாபியை விட்டுட்டு ரசூலாவோடு இணைத்து ஒரு செய்தி சொல்கிறார். ரசூலுல்லாஹி இவ்வாறு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி இவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னாங்கன்னு சொன்னால், பெரும்பான்மை உலமாக்களிடத்தில் இது என்ன செஞ்சுருக்கிறாங்க, உலமாக்கள் ஒரு சாரார்கள் இதுதான் முர்சல் என்று ஏகோபித்திருக்கிறார். அதுக்கு தான் அவங்க முர்சல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபைனின் கதா கபில தாபியை வாஹிதுன் அவ் அக்சர். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த இன்கிதா என்பது தாபிக்கு முன்னாடியோ ஒன்று அல்லது அதுக்கு அதிகமானவர்களாக இருந்தான்னு சொன்னால் அது என்னது, முன்கத்தி என்கிற வகையில். சரியா? காலல் ஹாக்கிமு கைருஹு மினல் முஹத்திஸின லா யுசம்மா முர்சலன், அதை முர்சல் என்று சொல்லப்படாது என்று இமாம் ஹாக்கிமும் வேறு ஹதீஸ் கலை அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சஹாபி துண்டிக்கப்பட்டிருந்தால்தான் அது முர்சல், தாபி துண்டிக்கப்பட்டிருந்தால் அது முன்கத்தி மக்து, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க துண்டிக்கப்பட்டிருந்தால் அது என்ன செய்யாது, முர்சல் வகையில் வராது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். பல் யஹ்தஸுல் முர்சல் பித்தாபி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முர்சல் என்பது ரசூலுல்லாஹிடமிருந்து தாபி ஷஹாபியை விட்டுட்டு அறிவிக்கிறதா. சரிங்களா? அதுக்கு மட்டும்தான் காஸ் ஆகும். ஃபைன் சக்கத்த கபலஹு வாஹிதுன் ஃபஹு முன்கத்தியுன். அவருக்கு முன்னாடி, அதாவது தாபிக்கு முன்னாடி ஒருத்தர் கட் ஆகிட்டு இருந்தால் அது என்னது, முன்கத்தி ஆகிடும். வைன்கான் அக்சர், அதுக்கு மேலே, அதாவது தாபி கட்டாகிறாரு, தாபிக்கு முன்னாடி உள்ளவரும் கட்டாருன்னு சொன்னால் அது என்னது, முஅல்லலு முன்கத்திஹி அப்படின்ற வகையில் அது என்ன சேரும். வல் மஷ்ஹூரு ஃபில் ஃபிக்ஹி வல் உசூலி, இதான் என்னது, ஃபிக்ஹிலும் உசூலிலும் மஷ்ஹூரானது. அன்ன குல்ல முர்சலுன் வபிஹி கத் அல் ஹத்தீபு, இது எல்லாமே முர்சல் சார்ந்தது. இதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி உறுதி செய்திருக்கிறாங்க. வாதல் இஹ்திலாஃபும் ஃபில் இஸ்திலாஹி வல் இபாரத்தி, இதோடைய இஸ்திலாஹிலும் இபாரத்திலும் இஹ்திலாஃப் இருக்குது. சரிங்களா? ஏன்னா முர்சலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முர்சலில் வகைகள் இருக்குது. சரிங்களா? முர்சலு சஹாபா இருக்குது, முர்சலு தாபி இருக்குது, முர்சலு தாபி கபீர் இருக்குது, சகீர் இருக்குது. அப்படி அதில் என்ன செய்யப்படும், வகைகள் வரும். சரிங்களா? இர்சாலில் பல வகைகள் இருக்கும். அதனால தான் என்ன செஞ்சுறாங்க, இதில் அந்த வகைகள் இருக்குது, அந்த வகைகளுக்கு ஏற்ப அதுக்குள்ளே என்ன இருக்குது, கருத்து வேறுபாடும் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அடுத்த தலைப்பாக என்ன சொல்லுவாங்க, வம்மா கவுல் ஜுஹ்ரி வ கைரிஹி மின் சிகாரி தாபியின். சரிங்களா? முன்னாடி சொன்னது கபீர் தாபியின், இப்போ இங்கே சிகார் தாபின்னு சொல்கிறாங்க. மூத்த தாபியன்கள், இளைய தாபியன்கள். சரிங்களா? ஏன்னா அங்கே ஒரு சந்தேகம் கொள்வதற்கான இடம் இருக்குது. ஏன்னா மூத்த தாபி என்பவர் யார் என்றால், சிலருடைய இஸ்திலாஹின் அடிப்படையில் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் குழந்தையாக இருந்தவர்னு. சரிங்களா? ஆனால் அவர் ரசூலுல்லாஹிடமிருந்து நேரடியாக எதுவும் கேட்கல. அவர் தான் என்ன செய்வாங்க, மூத்த தாபின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதல்ல, ரசூலுல்லாஹுடைய ஹயாத்தில் கண்டிருந்தாங்கன்னா அவர் யார் தான், தாபின்னு சொல்ல மாட்டாங்க, சஹாபி தான். சரிங்களா? அப்போ ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்துருந்தாங்க, ஒரு ஈமான் கொள்ளனா, ஈமான் கொண்டது ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி அப்படின்ற லிஸ்ட்டில் அவங்கள தாபின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உள்ளவர் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் உள்ள ஒரு செய்தி அறிவித்தார்னா அது என்னது, அதை சஹி எடுத்துக்கணுமா அல்லது முர்சல் பார்க்கணுமானா அதை ஒரு சாரார் அறிஞர்கள் நினச்சாங்க அது சஹின்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு கிபார் தாபி, கரெக்ட். சரிங்களா? ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்துருந்தார், ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கிறாரு, அல்லது செஞ்சதை பார்த்துருக்கிறாரு. ஆனால் பின்னாடி அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாமுக்கு வந்ததற்கு பிறகு அவர் அப்போ முஸ்லீமாக இல்லை, பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறார். இவருக்கு நம்ம ஒரு பேரை சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், இதை பற்றி ஒரு விளக்கணும் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? முஹ்லரமி. சரியா? சரியா? அதை பற்றி ஒரு கிளாஸில் பேசியிருந்தேன். சரியா? சரி. அப்போ இந்த மாதிரியான இது இருக்குது. சரியா? அப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அம்மா கவுல் ஜுஹ்ரி வ கைரிஹி மின சிகாரி தாபியின். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே போன்று வேறு சிலரும் சிகார் தாபியிலிருந்து அவங்க அறிவிக்க சொல்லக்கூடிய கூற்று, கால நபிஸ்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சிகார் தாபி சொல்கிற ஒரு விஷயத்தை. ஃபல் மஷூர் இந்த மன் ஹஸ்ஸஹு பித்தாபிஹி அன்னஹு முர்சலுன் கல் கபீர். அப்போ இதை தாபியோடு தக்சீஸ் பண்ணி சொல்லும்போது, தாபியோடு மட்டுமே குறிப்பாக்கி சொல்லும்போது இந்த செய்தி இது முர்சல் வகையை சார்ந்தது. எப்படி பெரிய தாபி அறிவிக்கிற செய்தியை மாதிரியே இந்த சின்ன தாபி அறிவிக்கிறது என்னது, முர்சல் வகையை சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இமாம் ஜுஹ்ரி மற்றவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தாபி சிகார் தாபியிடமிருந்து அறிவிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூற்றுடைய நிலை என்பதாக என்ன சொல்லி காட்டுறாங்க. வக்கீல லைசபி முர்சலிம் பெல் முன்கத்தீர். ஆனால் இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, இல்லை கிபார் தாபி மூத்த தாபியிடமிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவங்க அறிவிக்கிறது மட்டும்தான் முர்சல். ஏன்னா அவங்க சஹாபியை விட்டுட்டு அறிவிக்கிறாங்க.
அதே சிறிய தாபி அறிவிக்கிறான்னு சொன்னால் அது முர்சல் அல்ல, அது முன்கத்தி என்கிற கூற்றும் இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இதில் தான் என்ன செய்கிறாங்க, அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. என்னென்னு சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, தாபியை வந்து தக்சீஸ் பண்ணுறதுல கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டுட்டு அவர் காஃபிராக இருந்தார், சும்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் வந்து தாபி என்கிற அடிப்படையில் அவருடைய செய்தி என்ன பார்க்குறது அப்படின்னு, என்ன நிலையில் கொண்டு வைக்கிறது அப்படின்றத சில பேர் என்ன செய்கிறாங்க, விவாதிக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஆதாரம் எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அது வந்து சஹியான செய்தி தான் என்று இமாம் அஹ்மது பின் அம்புல் அபு யாலா அவர்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை சொல்கிறாங்க. சரியா? சில பேர் என்ன செய்கிறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குழந்தையாக இருக்கிறாங்க, விவரம் தெரியாத குழந்தையாக இருக்கிறாங்க. முஹம்மது பின் அபி பக்கர் மாதிரி. முஹம்மது பின் அபி பக்கர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பையன், சின்ன பிள்ளை. ஆனால் அவர் யாருன்னா சஹாபி. சரிங்களா? அவருடைய ரிவாயத்து வந்து ரிவாயத்துடைய அந்த அவருடைய ரிவாயத்துடைய நிலையை பொறுத்த வரைக்கும் முர்சலுடைய ஹுக்கும் அது. அவர் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது என்னது? முர்சல் தான். ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அது முர்சல் சஹாபி என்று தான் எடுத்துக்கொள்ளணும். அல்லது அவர் வந்து சஹாபி விட்டுருந்தாங்கன்னா, விடாமல் அவர் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பில்லை, அது முர்சல். அப்போ அது வந்து மௌசூல் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதற்கு வேறொரு சான்றுகள் இல்லாத வரைக்கும் அது ஆதாரமாக கொள்ளப்படாது. சரிங்களா? அடுத்தது, வைதா கால ஃபுலானுன் அன் ரஜுலின் அன் ஃபுலானின் எப்படி சொல்கிறாரு? இன்னாரை தொட்டு அன்னார் அறிவிக்கிறார், அன்னாரை தொட்டு இன்னார் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஃபக்கால் அல் ஹாக்கிமு முன்கத்தியுன் லைஸ முர்சலா, அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து முன்கத்தி தான், முர்சல் அல்ல. சரியா? வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வந்து முர்சல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து முர்சல் என்பதில்லை, அது முன்கத்தி என்பதுதான் சரியான கருத்து. சரிங்களா? ஏன்னா முர்சல் என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அதை சஹாபி தாபியில் கிபாரு தாபி அல்லது சிகாரு தாபி அப்படின்ற வரும்போது அது நிச்சயம் முர்சலுடைய ஹுக்குமுக்கு வர முடியும். சரியா? அதே நேரத்தில் இமாம் அஹ்மது அம்புல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க, தாபீன்லேருந்து ஒரு மனிதர் சொல்கிறாரு என்னென்னு, ஹத்தஸ்னி ரஜுலும் மின சஹாபா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் முர்சலு சஹாபா, சஹாபாவை சார்ந்த ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று தஸ்மியத் இல்லாமல் எந்த சஹாபி என்று அன்ஃபுலான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறார். அது என்னது? ஃபல் ஹதீஸ் சஹீஹ், அது சஹீஹான ஹதீஸ். ஏன்னா சஹாபாக்களை பற்றி அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பேர் அறிவிக்க வேண்டியதில்லை. இதுதான் இமாம் அஹ்மது பின் அம்புல் ரஹ்மத்துல்லாஹுடைய நிலைப்பாடு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய நிலைப்பாடு, இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹுடைய நிலைப்பாடு. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான அறிவிப்புகளை என்ன செய்கிறாங்க, சஹீஹானதாக தான் எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு அதே நேரத்தில் இதில் என்ன வேறுபாடு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தாபி என்ன செய்கிறாங்க, சஹாபிடமிருந்து அன்அனா அடிப்படையில் முசர்ரஹா இல்லாமல் அன்அனாவின் அடிப்படையில் சொன்னாங்கன்னு சொன்னால் அது என்னது, அங்கே முர்சல் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, சும்மல் முர்சல் ஹதீஸுல் லைஃபன் இந்த ஜமாஹிரில் முஹத்திஸீன, பெரும்பான்மை ஹதீஸ்கலை அறிஞர்களிடத்தில் இந்த முர்சல் என்பது என்னது, பலவீனமான ஹதீஸ் தான். ஷாஃபி, அதே மாதிரி ஷாஃபி கசீர் மின் ஃபுகாய் வஸ்ஹாபில் உசூலி, ஷாஃபி இமாம் அவர்களும் அதே போல் ஏராளமான ஃபுகாக்களை சார்ந்தவர்களும் அஸ்ஹாபுல் உசூல் கலை அறிஞர்களும் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களும் இதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வக்கால மாலிக் அபு ஹனீஃபா ஃபி தாயிஃபத்தின் சஹீஹுன், ஆனால் அதே நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களை சார்ந்த, அதாவது ஹனஃபி மதுஹபை சார்ந்த வேறு சில அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முர்சல் என்றால் பலவீனம் என்கிற கருத்தும் இருக்கிறது, முர்சல் என்பது சஹீஹ் என்கிற கருத்தும் இருக்கிறது. அந்த கருத்துக்குள்ள விளக்கம் இருக்குது. இது வந்து நுட்பமாக விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து சஹாபி இர்சால் பண்ணி ஒரு தாபி அறிவிக்கிறான்னு சொன்னால் அதில் அந்த சஹாபியோடைய பேர் சொல்லாவிட்டாலும் சஹாபியிடமிருந்து அவர் கேட்டிருக்கிறான்றது உறுதியாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த முர்சல் வந்து என்ன செய்யும், சஹீஹுடைய கேட்டகரியில் வரும். சஹாபியை சந்திக்காதவர் அல்லது சஹாபியிட்டேருந்து கேட்காதவர் அறிவிக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், அந்த முர்சல் வந்து முர்சலு லைஃபாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று இதில் கிபார் தாபி சிகார் தாபி, அதில் ஒரு கேட்டகரி. கிபார் தாபியை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன செய்கிறாரு, சந்திப்போ கேட்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சிகார் தாபியை பொறுத்த வரைக்கும் சந்திச்சிருக்கிறாரு, ஆனால் செய்தி கேட்டதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்வோம், அதெல்லாம் உறுதியாகாமல் வேறு அதற்கான துணை சான்றுகள் கிடைக்காத வரைக்கும் அதெல்லாம் என்ன செய்வோம், பலவீனம் என்கிற நிலையில் தான் எடுக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு சப்ஜெக்ட், இது வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு சப்ஜெக்ட்டு, அதை நம்ம அடுத்த அமர்வில், ஏன்னா இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட மசாலாக்களை சொல்கிறார். சரிங்களா? செய்தி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவர் என்ன செய்கிறார், அதில்
மொத்தம் 12 மசாலாக்கள் அதில் பேசுகிறார். சரிங்களா? அதனால் நம்ம இன்ஷால்லா அந்த பாடத்தை மட்டும் தனியாக பார்க்கலாம். சரி. ஆனால் அதுவும் வந்து முர்சலுடைய வகையை சேர்ந்தான். இப்போ நம்ம சொன்ன கருத்து வேறுபாடுகளை தாண்டி முர்சலுக்குள்ளே இதெல்லாம் முர்சல் என்று எடுத்துக்கொள்ளணும். எந்த அடிப்படையில் முர்சலை வந்து சஹி கண்டிருக்கிறாங்க, எந்த அடிப்படையில் வந்து முர்சலை வந்து லைஃப் என்று கண்டிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அதை வந்து நான் காரண காரியங்களோட அதில் வந்து விளக்க இருக்கிறாங்க. அதில் ஒரு 12 ஃபாய்தாக்களை என்ன செய்வாங்க எண்ணி சொல்லுகிறார் என்கிற காரணத்தினால அதை நம்ம வந்து தனியாக பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா?